நம்ம கிச்சடி பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி போட்டுருவோம். அப்புறம் வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டாம், இந்தளவுக்கு வதங்கினா போதும். காய்கறி போட்டுருவோம். பட்டாணி, கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, இந்த 4 ஐட்டமும் போடுறோம். இதான் எனக்கு நல்லாயிருக்கும் மூத்தோட. ஓகேங்களா? போடும் அடைக்கிறோம். உப்பு போட்டுருவோம். தக்காளி போட்டுருவோம். ஏன்னா கொஞ்சம் வேக விட்டு போட்டால் தான் தக்காளி காயெல்லாம் வேகுவாங்க. தான் உப்பு கொஞ்சம் நேரத்துக்கு லைட்டாக போட்டேன். தக்காளி கொஞ்சம் லைட்டாக போடுறேன். கிண்டி விட்டுருவோம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடுவோம். காய்க்கும் ரவைக்கும் சேர்த்து 1 கிளாஸ் ரவைக்கு 2 கிளாஸ் தண்ணின்ற கணக்கில் வைங்க. எனக்கு அளந்து வச்சுருவேன் நான் தோராயமாக. சரியாக வந்துடும். இதை அவ்வளோ மூடி விட்டு நல்லா வேக வச்சிடும். கிச்சான்னு பார்த்துடலாம். நல்லா காய் வெந்துட்டு அவ்வளோ ரவையை போட்டு கிண்டிடுவோம். ரவையை கொட்டி முடித்த உடனே தீயை சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சே கிண்டுவோம். கரெக்டாக வந்துடும். ரெடி ஆகிடுச்சு. மல்லியில் போட்டுட்டு அப்படியே வந்து தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அப்படியே ஹாய் மக்களே, நல்ல கலர்ஃபுல்லான டேஸ்டியான ரவா கிச்சடி பார்த்துக்கோங்க. எவ்வளோ அழகாக கிரீன் ரெட்டு அப்படி அழகாக இருக்கா. இதுக்கு தேங்காய் சட்னி வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்படி ஊற்றிக்கலாம், இப்படியும் ஊற்றிக்கலாம். அப்படியே சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்லணும். ஓகே மக்களே, பாய்.